ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். யார் இந்த தீபக்? இன்ஸ்டாகிராம பார்த்தாலே அவங்களோட வீடியோஸ் தான் வந்துட்டுருக்கு. என்னதான் ஆச்சு அந்த தீபக்குக்கு? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தீபக்ன்னு சொல்றவரு கோழிக்கோடுல ஒரு கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் நார்மலா எப்பவும் போல கோவிந்தபுரம்னு சொல்ற ஒரு ஏரியால இருந்து அவர் பஸ்ல போறாரு. அப்ப அந்த பஸ்ல இருந்த ஒரு பொண்ணு வீடியோ எடுக்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு இன்ஃப்ளூயன்சர். அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு சைக்காலஜிஸ்ட். அப்போ தீபக்ன்னு சொல்றவரு அந்த பொண்ணுகிட்ட இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரு இறங்கக்கூடிய டைம்ல என்ன ஆகுதுன்னா, அவரு அப்படியே திரும்புறாரு. அவரோட ஹேண்ட் வந்து அந்த லேடிக்கு மேல டச் ஆகுது. இத அந்த பொண்ணு வந்து வீடியோ எடுக்குறாங்க. அத வந்து போய் போஸ்ட் போடுறாங்க. அது செம்மையா வைரல் ஆயி போகுது. அந்த வீடியோ கிட்டத்தட்ட 1,000,000 வியூஸ் கிட்ட போகுது. இந்த வீடியோ வைரல் ஆயி போறது தெரிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு அந்த வீடியோ சென்ட் பண்றாங்க. அப்போ அவரு அந்த வீடியோ பார்க்குறாரு. வீடியோ பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு, "நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே! நான் நார்மலா தானே இருந்தேன்." அப்படின்லாம் சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து வைரல் ஆகும்ன்னு சொல்லி அவ வீடியோ போட்டு அவ ரீச் ஆயிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த டைம் வரைக்கும் அவரோட அப்பா, அம்மாவுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. இந்த விஷயம் நடந்தது வந்து ஃப்ரைடே நடக்குது. அப்போ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஆகுது. சண்டே மார்னிங் அவங்க அப்பா, அம்மா வந்து வீடு கதவு தட்டுறாங்க. ஃபோன் பண்றாங்க. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு இருக்குது. கதவு தொறக்கல. அப்படியே அவங்க அந்த கதவு தொறந்து உள்ள பார்க்கும்போது தீபக் இறந்திருக்கிறாங்க. இதுதாங்க நடந்துச்சு.